this order even implementable? It's not about time, that we need more time. The Lordship himself was surprised that without the pounds being in place, 700 dogs have already been picked up. சுப்ரீம் கோர்ட்ல நாடு முழுக்க பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிற ஸ்ட்ரே டாக் இஷ்யூ சம்பந்தமான முக்கியமான ஹியரிங் நடந்தது. அதில் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா 3 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து இந்த சென்சிட்டிவான கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் போன வருஷம் டெல்லி முனிசிபல் அத்தாரிட்டி டெல்லியில் இருக்கிற எல்லா டாக்ஸையும் ரிமூவ் பண்ணணும், ஷெல்டரில் அடைக்கணும்னு சொன்னபோது நாடு முழுக்க இந்த விஷயம் பேசப்பட்டது. அதுக்காக அனிமல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஜனவரி 13 நடந்த டிஸ்கஷனில் அனிமல் ஆக்டிவிஸ்ட் கம்னா பாண்டே பேசின விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னை விட்டுருந்தா கூட நானும் அங்கே போய் இதை தான் பேசியிருப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. அவங்க மெயினாக பேசினது டாக் அண்ட் ஹியூமனுக்கு இருக்கிற ஃபியர் அக்ரெஷன் சைக்கிள் பற்றி பேசினாங்க. டிஸ்கஷன் பண்ணி அதற்கான தீர்வையும் கொடுத்துருந்தாங்க. கம்னா பாண்டே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கம்யூனிட்டி டாக் கிடைச்சது, அதுவும் நான் அதை ப்ரொவோக் பண்ணாமல், நான் டாக்ஸை சுற்றியே பறந்து வளர்ந்ததுனால எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, நான் ஒன்றும் பண்ணாமலே இந்த டாக் என்னை ஏன் கடிச்சதுன்னு அந்த சின்ன வயசில் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த டாகோட பேக்ரவுண்டை செக் பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது அந்த டாக் வந்து நிறைய அடியும் உதையும் விரட்டப்பட்டும் இருந்திருக்கு. அந்த அடி உதையிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பயந்து ஓடிட்டு இருக்கும்போது தான் டிஃபென்சிவ் அக்ரெஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஃபியரில் தான் எனக்கு கடிச்சிருக்குன்னு தெரியாது. ஸோ நான் அந்த டாகை அடாப்ட் பண்ணிட்டேன். யாரோ பண்ண மிஸ்டேக்கு நான் வலி அனுபவித்தேன். அதே டாகை 9 வருஷம் என் கூட தான் வச்சுருந்தேன். ஒரு நாள் கூட யாருக்கிட்டையுமே அக்ரெஷன் காட்டினதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அன்பான டாகாக மாறிடுச்சு. இன்னும் அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கிட்ட கூட ரொம்ப அன்பாக இருந்ததுனால அவங்களுடைய ஃபேவரட் பிளேமேட்டாக ஆயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட்டில் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஹைலைட் ஆகுது. ஒன்று, டாக் ஏன் அக்ரெஷன் ஆனது, அப்புறம் டாக்கு ஏன் அக்ரெஷன் போனது. இதுதான் டாக் அண்ட் ஹியூமன் ஃபியர் அக்ரெஷன் சைக்கிள். ஃப்ரெண்ட்லி டாக்கு கூட பயம் வந்ததுன்னா ஒரு அக்ரெஷன் டாகாக மாறிடும். பைட் இஸ் ஹைலைட்டட், அதாவது கடி வந்து ஹைலைட் ஆகுது. ஆனால் கடிக்கு பின்னாடி இருக்கிற ரியல் காரணம், அந்த டாக் ஏன் கடிச்சது, அந்த டாக்கு வந்து ஒரு குரூயல்ட்டி நடந்திருக்கு, டார்ச்சர் நடந்திருக்கு, அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை, பேசுகிறதே இல்லை. இந்த சிச்சுவேஷனில் டாக்கு ஃபீடு பண்ணுறவங்க கிட்ட போய் யாராவது சண்டை போட்டாவோ கோவப்பட்டாவோ டாக் என்ன நினைக்கும்னா தன்னோட பேக் மெம்பரை வந்து யாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கும். அவங்க மெயினாக டாக் அண்ட் மனுஷனோட பயத்தை பற்றி தான் பேசினாங்க. டாக் பயத்தில் கடிக்குது, மனுஷன் பயத்தில் அடிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும். பிரேக் எப்படி பண்ணுறதுன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து 500 ஏக்கர் காலேஜில் கேம்பஸில் ஒரு டாகை கூட நாங்கள் ரீலோகேட் பண்ணவே இல்லை, வேறு இடத்துல போய் விடவே இல்லை. அங்கே இருக்கிற டாக்ஸ் எல்லாருமே நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணோம். திருப்பி அதே இடத்துல விட்டதுனால டாக்கு வந்து எங்கள் மனுஷங்களை பார்த்தா எந்த பயமுமே இல்லை. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் எல்லார்கிட்டையுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே எப்படி டாக் கிட்ட நடந்துக்கணும்னு நாங்கள் அவேர்னஸ் பண்ணதுனால ஹாப்பி கோ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறோம். எந்த டாக் பைட்டும் இல்லை, எல்லாரும் பயம் இல்லாமல், மனுஷனும் பயம் இல்லாமல் இருக்கிறான். செக்யூரிட்டி அப்புறம் எல்லாருமே டாக்ஸ் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் பை டூயிங் த ஸ்டெர்லைசேஷன் அண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நாட் பை ரீலோகேஷன். இது வந்து இந்த நாடு முழுக்க வந்து இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த மேடம் சொன்ன இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் திஸ். மெயின் அவங்க சொன்னது வந்து நேஷன் வைஸ் வந்து இந்த அவேர்னஸை கொண்டு வரணும், எங்களுக்கு இது ஒர்க் ஆன மாதிரி எல்லாருக்கும் இது ஒர்க் ஆகும், இதுதான் ஆல்ரெடி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து வச்சாங்க அவங்களுடைய வாதத்தை. இந்த அட்வொகேட் அநாத குழந்தைங்களுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. இவங்க சொன்னதை கேளுங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3.7 கோடி அநாத குழந்தைகள் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டேட் எதுவும் இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணலை. இப்போ ஜுடிஷரியும் அவங்களுக்கு எதிராக ஆயிட்டு இருக்காங்க. எப்படின்னா, இப்போ அநாத குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரே செக்யூரிட்டி திருநாய் தான். அதையும் நீங்கள் எடுத்து ஷெல்டரில் போட்டிங்கன்னா அவங்க திருப்பி உங்களாலே அநாதாக்கப்படுவாங்கன்னு ரொம்ப உருக்கமாக சொன்னாங்க.
ஒரு தெருநாயுடைய சேஃப்டியில் பாதுகாப்பில் ஒரு 13 வயது பெண் குழந்தை ரயில்வே ஸ்டேஷன் தெருவில் நிம்மதியாக படுத்து தூங்குறத பார்க்கும்போது நானும் தெருநாய்கள் இருக்கிற ரோட்டில் வந்து நிம்மதியாக நடக்கிறதுக்கு எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏழை மக்கள் இருக்கிற ஏரியாக்கள்லையும் அப்புறம் அவங்க வாழ்கிற ஹவுசிங் சொசைட்டிலையும் அவங்களால ஒரு செக்யூரிட்டி வச்சு அந்த பில்டிங்ஸு வீடுகளெல்லாம் பாதுகாத்துக்க முடியாது. அங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பேசியிருந்தாங்கன்னா, பெட்ஸை வந்து அபேண்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாலிசி கொண்டு வரணும். அப்புறம் எல்லா டாக்ஸுக்குமே சிப்ஸ், மைக்ரோ சிப்ஸ் பொருத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வைடில் வந்து நேஷ்னல் அடாப்ஷன் பாலிசியை கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாருமே விலை கொடுத்து பப்பிங்களை வாங்காமல் நம்ம இந்திய நாய்களை வந்து அதன் மூலமாக தத்தெடுத்து அந்த டாக்ஸுக்கு தேவையான ஸ்டெரிலைசேஷன், வேக்சினேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. இங்கேயும் கூடவே இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து என்விரான்மெண்டலுக்காக ஒரு அவார்டு வாங்கினாங்க. ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சுப்ரியா சாகுங்கிறவங்க என்விரான்மெண்டலில் சேவ் பண்ணதுக்காக ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து மீண்டும் மஞ்சப்பை, அப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் விட்டுட்டு போகிறது, இதுக்கு எல்லாத்துக்குமான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை சொல்லும்போது ஜட்ஜ் வந்து, ஹானரபிள் ஜட்ஜ், ரொம்ப ஐ ரிவார்ட் யூ ஃபார் திஸ் நோட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியன் டாக்ஸு நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறதுனால ஒரு என்விரான்மெண்ட்லேயும் நம்ம சேஃபான சொசைட்டியை உருவாக்கலாம். முதல்ல பேச வந்த அரவிந்த் தத்தார், சீனியர் அட்வொகேட் அரவிந்த் தத்தார், ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு கிளியர் டெஃபினிஷனுமே இல்லை. அப்புறம் கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஏர்போர்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் கேட்டட் கேம்பஸஸ், இது எல்லாமே ஓப்பன் ஸ்ட்ரீட்ஸ் ஒன்றும் இல்லையே. அதனால் டாக்ஸ் மட்டும் எப்படி அதை வந்து ஓன் பண்ண முடியும், அந்த இடத்துல எப்படி அவங்க மட்டும் வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லி நம்ம எப்படி அந்த மாதிரி கேம்பஸ்குள்ளெல்லாம் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெயினாக ஹியூமன் பீயிங்ஸே அந்த இடத்துல வந்து மனுஷங்களே பர்மனெண்ட்டாக வாழலை அந்த இடத்துல. அப்புறம் அனிமல்ஸுக்கு, அதாவது இந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் எப்படி அங்கே வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். அவருடைய வாதம் அது. அவர் மெயினாக வைல்ட் லைஃப் ஆங்கிளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தார். என்னென்னா, லடாக்கில் 55,000 ஃபெரல் டாக்ஸ் இருந்ததாகவும், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்ததாகவும், அங்கே இருந்த ஸ்னோ லெப்பர்டு மாதிரி 9 அபூர்வமான அழிஞ்சிட்ருக்கிற உயிரினங்களை வந்து இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே ரிஸ்கில் இருக்குது. இந்த ஃபெரல் டாக்னால, இவங்களுடைய அட்டாக்னால அதெல்லாம் ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு இந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்கேஸ் வைல்ட் லைஃப் ஏரியாவில் வந்து ஃபெரல் டாக்ஸு, இந்த டாக்ஸ் எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கினங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த டாக்ஸை யூத்தனைஸ் பண்ணணும்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இதை கேட்டால் நம்ம காட்டுக்குள்ளே இவங்க போச்சஸ் இருக்காங்கல்ல, அதாவது இல்லீகலாக போய் சுடுறவங்களை விட, சுட்டு அந்த புலியுடைய உறுப்புகளை பயன்படுத்துகிறவங்கள விட, நான் நினைக்கிறேன் இந்த ஃபெரல் டாக்ஸ் தான் அந்த புலியுடைய எண்ணிக்கையை கூட குறைச்சிட்ருக்காங்களோ. அடுத்து வந்து சீனியர் அட்வொகேட் விகாஸ் சிங் அவங்க சொன்னது, இது வந்து டாக் வர்சஸ் ஹியூமன் கிடையாது, இது அனிமல்ஸ் வர்சஸ் ஹியூமன் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் வெறும் நாய்க்கடியை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் 50,000 பாம்பு கடிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. டாக்ஸ் வந்து வல்ச்சர் மாதிரி, கழுகு வந்து எப்படி இக்கோசிஸ்டமில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கோ அதே மாதிரி டாக்ஸ் வந்து அவங்களுக்கான ரோல் இந்த இக்கோசிஸ்டமில் ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான், டாக்ஸ் தான் இந்த ரோடன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது எலி, பெருச்சளி, மூஞ்சூர், இந்த மாதிரி நிறைய இந்த எலி வகைகளை வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்ஸ் வந்து இந்த இக்கோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு போனாங்க. அடுத்து பேசின அட்வொகேட் பிங்கி ஆனந்த் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து இந்த கரண்ட் ரூல்ஸ், ஏபிசி ரூல்ஸு, அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ், அப்புறம் லா, அனிமல் ப்ரொடெக்ஷன் லா, அப்புறம் டாக் பிஹேவியர், அந்த பயத்தை வந்து எப்படி போக்குறது, இந்த
திங்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இந்த அனிமல்ஸை பற்றி வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்து இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. டாக் பைட்டுடைய நம்பர்ஸ் கவுண்டிங் தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ இருக்கிற டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அக்ரெசிவான டாக்ஸ் உடைய பாப்புலேஷன் அதிகமாயிரும். ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துருவீங்க, அப்புறம் அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அப்புறம் அக்ரெசிவாக இருக்கிற டாக்ஸ் உடைய பாப்புலேஷன் அதிகமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டிஸும் கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் இந்த ஏபிசி இதெல்லாம் பண்ணுற இந்த அனிமலுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க, சஜஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 800 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெறும் 77 ஏபிசி சென்டர் தான் இருக்குங்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஏபிசி சென்டர்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறம் ப்ரீடிங் சென்டர் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன பாயிண்ட் வாதாடினாங்கன்னா, பெட் அபேண்ட்மெண்ட், வளர்த்த டாக்ஸை வந்து அனாதையாக வெளியே விடுறதையும் ஹேண்டில் பண்ணுறதை பற்றியும் இங்கே பேசினாங்க. அப்புறம் ஏபிசி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஒரு சேலஞ்ச் இல்லை, அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அப்படின்னும் எடுத்து வச்சுருக்காங்க அவங்க வாதத்தை. அடுத்து வந்த பாரதி பாட்டியாங்கிறவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா வாதத்தை, கம்பேஷன் மனுஷங்க மேலே இருக்கிற கருணைக்கும் வர்சஸ் டாக்ஸ் கம்பேஷன், அது எப்படிங்க? ஒரு மனுஷங்க மேலே மட்டும் கருணை காட்டிட்டு அடுத்த உயிரினத்துக்கு வந்து நம்ம மொத்தமாகவே கொடூரமாக இருக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிற மாதிரி அவங்க வாதத்தை வச்சாங்க. அதுக்கு தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி ஆக்ட் இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எலிமினேஷன் ஆஃப் டிசீஸ் தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸ் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ்ன்னு அவங்க வாதத்தை அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஷெல்டரில் ஒரு வேளை அடைக்கப்பட்டாங்கன்னா அந்த கருணையோடு நடந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிட்டே அவங்க இறந்துருவாங்க, அங்கேயே குட்டி போடுவாங்க, அது கடிச்சிட்டு இறந்துருவாங்க. இது எப்படி ஒரு கம்பேஷன் கருணை உணர்வோடு செய்த காரியமாக தெரியும்னு அவங்க வாதத்தை வச்சாங்க. அடுத்து பேசின சீனியர் அட்வொகேட் மேனகா அவங்க பேசும்போது, ஸ்டெரிலைசேஷன் கருத்தடை மட்டும்தான் இதற்கான சரியான சொல்யூஷன், கீழ் பண்ணாலும் டாக் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா 1950களில் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராக்டிஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் கில்லிங்கை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. அதற்கான காரணத்தை வந்து எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்லிமெண்ட்டில் எப்படி ஏபிசி ரூல்ஸை கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்னன்னு புரிய வச்சாங்க ஜட்ஜுக்கெல்லாம். கம்பேஷனையும் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி டு அனிமல்ஸ் லாவை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. இன்னொரு விஷயம், இப்போது 2019 2022 எப்படி இந்த டாக் பைட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு, டாக்ஸுடைய நம்பரும் எதற்காக டிக்ரீஸ் ஆச்சு, அதாவது குறைஞ்சது, டாக் பைட்டும் குறைஞ்சது, டாக்ஸும் எப்படி குறைஞ்சாங்க, ஏபிசி மூலமாக தான் இதெல்லாம் குறைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, வாதத்தை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏபிசிக்கு ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ண சொன்னாங்க. கொடுத்த ஃபண்ட்ஸை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனையும் செய்ய சொன்னாங்க. இவங்க மெயினாக ஹைலைட் பண்ணது வந்து டாக்ஸுக்கு ஏன் அன்னெசரி பெயின் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம். அது கூடவே இந்த க்ரூயல்ட்டி, அனிமல்ஸ் க்ரூயல்ட்டிக்கு லா எதுக்காக வந்தது, கேஜ் பண்ணுறது, அவங்கள ஒரு சின்ன கேஜில் அடைக்கிறது, கூண்டில் அடைக்கிறது, கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி வலியெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த லா எல்லாம் இருக்குதுன்னு லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், நம்ம மனுஷங்க இருக்கிற இடத்துல வந்து ஏன் விலங்குகளுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இதையெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, அன்னெசரி பெயின் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தானே இப்போ அப்போவே லா வந்திருக்கு இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற லா பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.